பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்தி சாய்ந்த மகிழ்ச்சிகரமான மங்களகரமான இந்த நாளுக்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பாடல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தபடியாக இந்த நாளில் அருமையான ஐயா அவர்கள் ஜான் சண்முகம் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து நாம் எல்லாரும் இந்த இடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஐயாவை நினைக்கும் போதெல்லாம் காலை போய் தான் நினைக்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு 45 வயதில் அந்த குழந்தை கொடுத்த போது கூட 85வது வயதிலே யோசித்து கேட்டார், அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், அங்கே நான் பாடி ஊழியம் செய்து அங்கே தேசத்தை நான் கைப்பற்றுவேன் என்று சொன்னார். அப்படி போலவே இன்றைக்கு இந்த 85 முடித்து 86 வயதுக்குள் பிரவேசித்த அருமையான ஐயா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் ஐயா அவர்களை எனக்கு தெரியும். அவர்கள் 84வது வயதிலே அவர் நான் சந்தித்து அவருக்கு நான் பேசும்போது அநேக காரியங்களை சொன்னார். அப்போது திருச்சபைக்கு வாழ்ந்த ஒரே ஒரு சண்டே சர்வீஸ் வந்து அர்ப்பணம் பண்ணார். அங்கே உள்ள பாடல்களையும் ஆராதனை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா மியூசிக் கருவியோடு பாடுகிறது அது வேற மாதிரி, பழைய காலங்களிலே ட்ரம்ஸ் இதெல்லாம் அடித்து பாடுவதை பார்த்து அவரால் நம்ம உட்கார முடியவில்லை. அந்த பரலோகத்துடைய மகிமையை, அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் இணைந்து செய்கிறதையும் ஆராதனை முறைமையை பார்த்து ஆதி அப்போஸ்தலருடைய ஆராதனையை நான் காண்கிறேன் என்று சொல்லி இங்கே ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார். நான் நினைத்தேன், இந்த வயதிலே நீங்க என்ன ஊழியம் செய்வீர்கள், 25 வயசுல என்ன ஊழியம் செய்வது என்று சொல்லி நான் கேட்டேன். நான் இங்கே ஆலயத்திலிருந்து துதித்து தேவனை பாடுகிறேன் என்று சொன்னார். ஆலயத்திலே நான் தங்கியிருந்து பாடுவேன் என்று சொன்னேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கே தங்கி ஒரு காலமாக துதித்து பாடி அநேகருக்காக ஜபங்களை ஏறெடுத்தார். நிகழ்ச்சி பகுதியிலே ஒரு ஊழியர் ஈவினிங் சர்வீஸ் போறீங்களா, அதுவும் போய் நடத்துகிறேன் என்று சொன்னார். எங்க இருந்த அந்த வயதான காலத்தில் கூட ஊழியம் செய்வேன், பாடுவேன் என்று நம்ம இதில் இணைந்து இன்றைக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வயதான காலத்திலும் கூட இன்னிசை நச்சையில் அந்த காலத்தில் நம்ம எல்லாரும் இன்னிசை நச்சையை பாடுவோம். அதெல்லாம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இங்க இருக்கிறாங்க ரொம்ப பழைய ஆளுங்க எல்லாமே, அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குப்ப. குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்க நேரத்துல ஐயா அவர்கள் இந்த வயதில் கூட திருச்சியில இன்னிசை நச்செய்தி என்று சொன்னால் அது பயங்கரமா இருக்கும். அதுல பழையாத ஐயா அவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வரல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் காலது சிறிய வரியை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து இதுவரையிலும் ஐயா அவர்களையும் அவருடைய மனைவி சேஷனாவுடைய மகன் திருநெல்வேலியில் ஏஜி சபையில் பாஸ்டா இருக்கிறார்கள். கர்த்தர் நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்தி ஒரு சிறிய பாடலை பாடி சிறிய செய்தி தான், நம்ம சாப்பாட்டுக்கு தான் முடிக்கலாம். கர்த்தரை நாம் மகிமை இதுவரை
சொல்லியிருக்கு, நான் எம்மாத்திரம் என்று தாவீது, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்றார். கர்த்தருடைய அருமையான ஐயா அவர்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தார். இவருடைய பாடல்களை நான் அவ்வளவா கேட்டதில்லை. இங்கிருந்து கேட்ட போதுதான் அந்த கண்ணீர் குரல் எல்லாம் சாட்சி சொன்னீர்கள். உங்களை எல்லாரும் அவருக்கு அதிகமாக தெரியும். அந்த காலத்தில் பாடின அதே குரல் இன்றும் இருக்கு என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் சொன்னீர்கள். கர்த்தர் அவருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்து இன்னும் அதிகமாக அவர் இந்த ஊழிய பாதையிலே பாடல்களும் பாடி தன்னுடைய உரிமைக்காக அநேகரை பாடல் ஊழியம் மூலமாக ஆயத்தப்படுத்த நான் அவரை அழைக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் அருமையான ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர். பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை பிரித்த 5 ஊழியத்தை ஐயா அவர்கள் சொன்னார். அந்த காலத்தில் மகிழ்ச்சி ஆசிரியர் ஜீவானந்தம் சொல்வார். நாங்களாம் மதுரையிலே தினகரன் அவர்களுக்காக 79 ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஐபிசியிலே அப்போது இணைந்து. அப்படி போலவே ஆசாரியர்கள், லேவியர்கள், பாடகர்கள் 5 ஊழியத்தை குறித்து ஐயா அவர்கள் சொன்னார். இதெல்லாம் இணைந்து செய்வதுதான் பழைய ஏற்பாட்டு ஊழியம். புதிய ஏற்பாட்டிலும் இந்த பாடல் ஊழியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வைத்தார். இயேசு ஒரு பாடல் பாடினார். என்ன பாட்டு தெரியுமா? சோத்திர பாட்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சோத்திர பாட்டை பாடி தேவசத்துக்கு செய்தியாக கல்வாரிக்கு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. அந்த பாட்டு அருமையான பாட்டு. அது ஒருவர் என்னவென்று ஆராய்ச்சி செய்து அதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி போலவே இன்றைக்கு இறைவனை துதித்து பாடும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாட்டு கச்சேரி எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. கூட்டம் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டுக்கு அதுக்கும் மக்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இறைவனை பாடி துதிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி தேவன் ஏங்குகிறார். கர்த்தருடைய ஊழியர்கள், இசைக்கருவிகள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் நான் விட்டுவிடலாம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாம் சின்ன ஊழியமாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் மோசேக்கு உடன்படிக்கை பெட்டியை மாத்திரமல்ல, அந்த 2 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். ஓரேப்பில் அந்த 2 கற்பனையும் உடன்படிக்கை பெட்டியை வைத்து அங்கே எல்லாரும் சேர்ந்து ஐயாவர்கள் சொன்ன பிறகு 5 ஊழியங்க எல்லாரும் சேர்ந்து பாடல்கள் பாட ஆரம்பித்தார்கள். என்னவென்றால் அந்த பாட உடனே தேவனுடைய மகிமை வல்லமையாக இறங்கிய போது இந்த இடத்துல எல்லாம் புகைக்காடுகள், ஆசாரிகள், பாடல்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவ மகிமை அப்படியே தேவாலயத்துடைய சமூகத்தை நிரப்புகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை நாம் வாசிப்போம். வேதாகமத்திலே கையில் வைத்திருக்கிற 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13, 12, 13 நீங்கள் வாசிக்கும் போது நாம் இணைந்து தேவனை துதித்து பாடும்போது அந்த தேவ மகிமையை இந்த பூமியிலே அங்கே அவர்கள் இறக்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 12, 13 ஒருவர் வேதாவை வைத்திருக்கிறவர் தயவு செய்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும். 12 வாசிக்கும். 12, 13 ஆசாப், ஏமான் கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் பாடகரான லேவியரும் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பள்ளிக்கூடத்துக்கு கிளக்கின்றார்கள். அவரோடு கூட பூரிகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் இருந்தார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறப்படுகையில் பாடகர், பூரிகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்கை பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள
அதுதான் இன்றைக்கு தெய்வீக பாடல். நம்முடைய பாடல்கள் மாத்திரமல்ல, பரிசுத்தாவியும் அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டும், ஆவியானவரும் சப்போர்ட் பண்ண வேண்டும். இன்னைக்கு சினிமா ஸ்டைலிலே பாடிட்டு போறாங்க. பல காரியங்கள் தேவனுடைய பாடல்கள் ஆவிக்குரிய காரியங்களாக, ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன், ஆவியோடு விண்ணப்பம் செய்வேன், கருத்தோடு விண்ணப்பம் செய்வேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நான் பாடுவது கரெக்டு தான், அது ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பத்தோடும் பாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவதூதர்கள் இந்த பூமியிலே வந்து இறைவனை புகழ்ந்து பாடினார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது வானோர்களே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவை பாடின போது மகிமை வெளிப்பட்டது. ஆனால் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாக நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக எவ்வளவாக பாட வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். அவர்களே மாணவர்களே இறங்கி வந்து பாடினார் என்றால் அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ மனிதர்கள் நாம் புகழ்ந்து இறைவனை அதிகமாக பாடி நாம் துதிக்க வேண்டும். ஏனென்றால் முதலாவது நம்மை ரட்சித்தார். அருமையான சங்கீதம் 40 தாவீது சொல்லியிருக்கிறார் 2:3 உடையான சேற்றிலும் அளவான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் என்னை நிறுத்தினான். என்னை கழுவுடைய உம்மை துதிக்கும்படியாக, உம்மை பாடும்படியாக புதிய பாட்டை அருமையானது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பாடி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 29:6 எழுதியிருக்கிறது. துன்மார்க்கரும் பாடுகிறார்கள், நீதிமானும் உலகத்தில் பாடுகிறார்கள். சினிமா பாட்டை பாடவும் பாடுகிறார்கள், துன்மார்க்கமா இந்த உலகத்தில் பாடுகிறார்கள். ஆனால் நீதிமான் உண்மையாகவே தேவனை புகழ்ந்து பாடும்போது அவன் மகிழ்கிறான் என்று எழுதியிருக்கிறார். நம்ம எல்லாம் நீதிமான். அவர்கள் பாடுவார். நம்ம ஒரு காலத்துல பாடணும். ஒரு காலத்துல உள்ள சினிமா பாட்டு தான் இருந்தா, நான் உள்ள எம்ஜிஆர் பாட்டு தான் பாடுவேன், வேற பாட்டு தான் பாடுவேன். முதல் டிக்கெட்டு உரிமை பொருளாதார கிட்ட எதா இருந்தாலும் வேற மதுரை அழகில் தான் இருந்தது. மதுரை அளவு பேர் வச்சு ஒரு காலத்துல அப்படி பாடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது தேவன் ரட்சித்து அவருடைய பிள்ளையை மாறும்போது அவரை பாடி துதிக்க வேண்டும். நான் உள்ளளவும் உண்மை கேட்கிற பண்ணுறேன், என் உயிர் உள்ள நாளெல்லாம் உண்மை பாடி நான் துதிப்பேன். ஐயா அவர்கள் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற வரைக்கும் அவரை பாடி துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு அருமையான ஒரு சினிமா பாடகர் அவர் ரட்சிக்கப்பட்டு கடந்து வந்து விட்டார். கடந்து வந்த உடனே அநேக ஆசீர்வாதங்கள் காணப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வு உருவாயிட்டு வருமானங்கள் நின்று போய்விட்டது. அவர் துதித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். அப்போது பழைய சினிமா பாடகர், பழைய சினிமா ஓனர்கள் அவரை அழைத்து, நீங்க கஷ்டப்படுறீங்கள, நீ மறுபடியும் சினிமா பாட்டு பாருங்க என்று சொல்லி, அவர் பேர் கனி, நிறைய தெரியும், கொடைக்கானல் இருக்கிறார். ஐயா தெரியுமா தெரியல, அவர் பேர் கனி. சினிமா பாடல் பாடி வந்தவர், இளையராஜா இசை குழுவிலே இருந்தவர். ஆனால் மறுபடியும் மழை போந்திருக்கிறது. இவர் யோசனை பண்ணிட்டே இருக்கிறார், மறுபடியும் போயிடுவோமா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாராம், நீ என்னுடைய பாடலை பாட முடியாத உலகத்திற்கு உன்னை தெரிந்து விடுத்து விட்டேன். நீ உயிருள்ள வரையிலும் என்னைத்தான் நீ பாட வேண்டும், உன்னை நான் போஷிப்பேன், உறுதியாக என்று சொன்னார். சென்னையிலிருந்து கால் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நம்முடைய பாஸ்டர் வாசன் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய தம்பிங்க அவர். கொடைக்கானலிலே இந்த சம்பவம் நடந்தது. அருமையானது, ரட்சிக்கப்பட்ட கற்பனை பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள் மறுபடியும் போய் நான் ரட்சிப்பை இழந்து போய் பாடக்கூடாது. அநேக பெருமாயிருக்காங்க. சங்கீதத்திலே 137:3-4 அருமையான ஒரு சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் சிறைபிடித்து பாபிலோன் தேசத்திற்கு வைத்து விட்டாங்க. அங்க வைத்து விட்ட உடனே இந்த பாபிலோன் தேசத்தால என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பாட்டை பாடும், எங்களுடைய விக்கிர ஆராதனை, எங்களுடைய தெய்வத்தை பாடி நீங்க புகழுங்க, உங்களுக்கு அவார்டு தரேன்னு சொன்னாங்க. எல்லாம் பார்த்தாங்களா, என்னடா அது, ஏற்கனவே சிறைச்சாலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, இப்ப திருப்பி இங்க வந்து இவர்களை புகழ்ந்து, ராஜாவை புகழ்ந்து, இவங்க தெய்வத்தை புகழ்ந்து பாட சொல்றாங்க என்று சொல்லி முடிவெடுத்தாங்களாம். ஒருபோதும் நாங்கள் அந்நிய தேசத்திலே எங்கள் தெய்வத்துடைய பாடலை பாட மாட்டோம். சீயோன் பாட்டை வாசிக்கலாம், 3-4 வாசி.
பாடல் குழு என்ன தெரியுமா? இறைவனுக்கு செய்த தொழில். எல்லாரும் தொழில வச்சிருக்காங்க. இது தொழில்னா என்னது? இட் இஸ் சாங் மினிஸ்ட்ரி. இது சாங், இது பாடலுடைய ஊழியம். நான் எப்படி பாடுவேன் என்று அவர் கேட்கிறார். தேவன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கற்றுக்கொள்ளாக அருமையான ஐயா அவர்கள் சாகும் வரை இறைவன் கொடுத்திருக்கின்ற பலன் இருக்கிற வரைக்கும் இறைவனையே புகழ்ந்து நாம் பாட வேண்டும். சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா. ரட்சித்தார், நம்மை மீட்டெடுத்தார், நம்மை உயர்த்தினார், நம்மை எவ்வளவாக கிருபையாக தேவனாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவையில் அவரை நான் துதித்து உயிரோடு வரையிலும் நான் அவரை பாடுவேன். உள்ளளவும் அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார். சங்கீதம் 12 எப்படியாக இருக்கிறது? அவர் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் பரிசுத்தர், அவனை புகழ்ந்து நான் பாடுவேன் என்று அவர் சொல்கிறார். சங்கீதம் 21:13 எப்படியாக இருக்கிறது? 21:13 ஒரு வாசகம். உங்களுடைய வல்லமை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென் சொல்லாமே. யார் வல்லமை? நம்ம வல்லமைக்காக, நம்ம மகிமைக்காக பாடப்படாது. அவருடைய மகிமைக்காக அவருடைய வல்லமை ஆலயத்தில் இறங்கணும். எப்படியாவது அது மூலமா கொஞ்சம் பேர் ரசிக்கப்படும். அவரை துதித்து பாட வேண்டும், அவருடைய வல்லமையை பாட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். தேவன் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய பாடல், புதிய பாடல். புதிய பாடலா பாடுறாங்களே சில பேர், புதிய பாடல் பிடிக்கிறது அப்படி கிடையாது. நாங்களாம் பழைய பாடல் தான் பாடிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு புதிய பாடல்கள் நிறைய இசைக்கருவிகள். அருமையான ராஜா கடந்து வந்து இந்த தம்பி முன்னாடி மாஸ்டர் பையன், சகோதர பையன் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய புதிய பாடல்களை பாடிக்கிறோம். ஏனென்றால் நான் பாடணும், பழைய பாட்டே பாடிட்டு இருக்கேன். அவனும் சினிமாவில் பார்க்க புதுசு புதுசாக என்னத்தோடு புரியவே மாட்டேன். இசைக்கருவிகள் முதலாவது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் லூசிஃபர். அப்படியே கையை அப்படி லூசிஃபருடைய ஆட்டினாங்கன்னா அது 1000 இசைகள். இறைவன் கொடுத்தது தான் சினிமாக்கார எடுத்துட்டான். நம்ம விவசாயம் உட்காந்துட்டே இருக்கிறோம். லூசிஃபர் பாடுறாருன்னா அவ்வளோ ஒரு கூட்டத்தில் பாடுவார். அவர் எப்படி இசைக்கில் எழுதியிருக்கிறது, லூசிஃபருடைய வரலாறுல எழுதியிருக்கிறது. அவ்வளோ இசைக்கருவிகளும் பாடல்களும் அழகாக தேவன் கொடுத்தப்பட்டது. அது தேவனுக்கு பாடாதபடி இன்றைக்கு உலகம் சாத்தானுக்கும் சினிமாவுக்கும் மற்றதுக்கும் பாடி அவர்களை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படி அல்ல. இறைவனை முழு மனதோடு முழு ஆத்மாவும் என் உள்ளம் அவரை பாட கொண்டிருக்கிறது. ஆமென். உள்ளத்திலே நம் பரிசுத்தத்தோடு நம் உள்ளத்திலே பாடி கஷ்ட நேரத்திலும் போராட்டத்து நேரத்திலும் பாட்டை எடுத்து விட்டுறாங்க. அவசாரமா பாடணும். தேவன் நம்மை அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அருமையான ஒரு தேவ மனிதன் அவருடைய வீட்டிலே ஒரு மைக் வச்சிருப்பார். அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது. அப்போது காலையிலே ஒரு பாடலை பாடி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த பாடல் அவர் பாடும்போது இவர் தற்கொலைக்கு முயற்சி கொண்டு போனவர் இந்த பாட்டை கேட்டு நேரம் வந்த உடனே அவர் பாட்டை கேட்டு, கலங்காதே மனமே, பயப்படாதே நீ மனமே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உனக்காக நான் ஜீவன் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பாடலை கேட்டு அவர் ரசிக்கப்பட்டிருக்கிறார். அநேக பாடல் ஆராதனை தான். நாங்கள் கிட்டத்தட்ட 79 தினகரன், ஜீவானந்தம், சாம்சனத்தில் நாங்கள் ஐபிசி முதலாவது ஏஜியில் தான் நான் இருந்தேன். ராஜாமணியத்தில் அவர் ஐபிசி, சிபிஎம், மாரநாதா, திருவாசகம் பல சபைகளுக்கும் நான் கவனம் சென்றேன். ஆனால் பாடல் புகழ்கிறேன். அதிகாலையில் எழுந்து பாட வேண்டும். அவர்கள்லாம் காதை திருப்பிடுவாங்க. ஐபிள் காலேஜில் அப்படிதான் பாடல் வரம். அது எல்லாருக்கும் இது கிடைக்காது. ஒரு சிலருக்கு போதுகிற வர இருக்கும், பாடல் வர இருக்காது. அதோடு இணைந்து நாம் செய்யணும். எனக்கு பாடல் வரவில்லை என்றால் நானே அது பண்ணக்கூடாது. சேர்ந்து இணைந்து இன்றைக்கு அநேக சபைகளை குழப்பம் ஒரு ஆளே பாடுவாங்க. உண்மையின் சொல், நான் தான் பாடுவேன், நான் தான் பண்ணுவேன், எல்லாம் நான் தான் பேசிக் கொண்டேன். அப்படி இருக்கக்கூடாது. பிரித்து கொடுக்க வேண்டும்.
பிரித்து எல்லாரும் கொடுத்து நாம் இசைவாக இணைந்து நாம் பாடுவதுதான் அந்த தேவனுடைய மகிமை அதை அங்கீகரிக்கிறார். சங்கீதம் 91 புதிய பாடல்கள் கேட்டது. மோசே கூட பாடல் எழுதினார். பாடுனது அவருடைய சகோதரி, எழுதுனது மோசே. பாடல்கள் எழுதணும், பாடல் மாத்திரம் இல்ல, நீ எழுதவும் செய்யலாம். சங்கீதம் 98:1 வாசிப்பார். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமென் ஆமென் ஹalleluya. அதிசயங்கள் நாம் செய்ய அவரிடத்தில் பெறப்பட புதிய பாடல்களை பாடி மகிழ்விக்க வேண்டும். இசைக்கருவிகளை நாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும். பழைய பாடல் புதிய 2 பாடல் பழையவன புதியவன பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோசேப்பா பாடல் குழுவை நிறுத்தினார். அதை யுத்தம்லாம் ஆயுதம்லாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எமோரியர்களும் மோவாபியரும் வந்துட்டாங்க. 3 ஜாதிகள் சேயீர் மலை தேசத்தார்கள். ஒன்றுமே அவர் செய்யல. பாடல் குழுவதை முதலாக நிற்பாட்டினார். இது 2 நாளாகத்தில் உங்களுக்கு தெரிந்தது. அப்படியே எரிகோ மதிலும் அவரை பாடி குதித்து வந்த போது விழுந்தது. தேவன் அந்த பாடல் குழுவுக்கு முன்பாக அவ்வளவு வல்லமையை வைத்திருந்தார். 31:19 மோசே பாட்டை எழுதினார். எழுதியிருக்கிறது. பாட்டு வரவுல எழுதுங்க, பாடல் வரவுல பாடுங்க, பாடல் வராத சும்மா பாடுங்க. 4 கட்ட 7 கட்ட 8 கட்ட பாட்டோம்னா நான் பார்த்தேன். ஒரு பார்த்தாரு, இவர் போடுறாரு. 6வது மேல ஒருத்தர் கீழே 2ல வருது. நான் பாட்டை எத்தனை தெரியல. அப்புறம் ராஜாவை பார்த்தீங்கன்னா மேல இறக்குறாரு, கீழே இறக்குற, ஐயா இறக்குறாரு. ஆனா கிட்டாரிஸ்டுக்காக ஆள் நம்மால அப்படி என்ன பாடணும். ஆயிரத்த சேவியர் தெரியாது, ஃப்ரெண்டு தான், எல்லாரும் கற்றுக் கொடுத்தவர். பாடுங்க 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 பாட சொல்லி தான் கற்றுக்கிட்டது தான் இந்த பாடலாம். அதான் பாடி தேவனை துதிக்க வேண்டும். எழுதுபவர்கள் எழுத வேண்டும். இதோட சாலமோன் 105 பாடல்களை எழுதி, இதன் பாருங்க 105 பாடல் சாலமோன் அவர் எழுதினார். உன்னத பாட்டு அவர் எழுதினார். அநேக பாடல்களை எழுதி அவர்கள் பாடினார்கள். அவர்கள் தேவ ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசேஷம் ஐயா அவர்கள் பலன் கொடுக்கிற வரைக்கும் பாடல் பாடுங்க, பாடலை எழுதுங்க, இசைக்கிறவர்கள் வாசிக்கிறவங்க உங்களை எதை விட்டுவிடாதீங்க. நான் ஏதோ கடமைக்காக குடிக்காக இல்லை. எங்கே சென்றாலும் அருமையான ராஜா அவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அழகாக கடந்து வருவான். வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களை அருள் செய்வாராக. கடைசியாக வாசிக்கலாம் வெளிப்படுத்த பாடல் இங்கே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் போய் அங்கேயுமே பாடல, இந்த பூமியில மட்டும் இல்லை. அதனால நம்ம இசைக்கிறவெல்லாம் நீங்க இங்கே இல்லை, அங்கேயே போய் பாடணும். இங்கே ஊழியர்கள்லாம் நம்ம அங்கேயே போய் இங்கே மட்டும் இல்லை, இவர்கள் அங்கேயே ஆகிட்டு ஆமென் ஹல்லேலூயா. வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 14:3 வாசிக்கிறேன். வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் 10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களும் ஆசாரியமாகியே நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென் ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய 1000 வருஷ அரசாட்சி நாம் ஆள போகிறோம். எத்தனை வருஷம்? 1000 years. இங்கே 5 வருஷத்துக்கு தகுதி வச்சுக்கலாம். நம்ம 1000 வருஷ அரசாட்சியிலே இங்கே பாடுவோம். அப்படியே பாடகெல்லாம் ரொம்ப ரேங்க்ல இருப்பேன். கவர்மெண்ட் போஸ்ட் உங்களுக்கு ஐயா தமிழாக்கு ராஜா சாருக்கு இவருக்கு இவருக்கெல்லாம் நம்ம எங்கே மினிஸ்டர் இருக்கோம் தெரியாது. பாடகெல்லாம் ஐயாவுக்கு வந்து கண்ணதாசன் மாதிரி இன்னும் அரசாங்கத்தோட நாங்கள் கொடுத்துருவோம். ஆமென் ஹல்லேலூயா. பாடல்களுக்கு அவர் தலைவராக போடுவார்கள். அரசாங்க உத்தியம். அதாவது புதிய பாட்டை பாட வந்து பூமியிலே அந்த 1000 வருஷ அரசாட்சின்னு பாடுவோம். அருமையான ஐயா கிட்டாரிஸ்ட் எல்லாம் அப்புறம் கவர்மெண்ட் போஸ்ட் அவர்கள்லாம் எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா. எங்க பூமியில எல்லாம் நம்ம வசதியர்கள் நம்ம தான் பாடணும். சினிமாக்காக உழைச்சிருவான், பாடம் இருக்காது. ஆமென். எப்போதும் தேவனை சொல்லிட்டு பாடணும். எங்க பார்த்தாலும் தெரியல போனாலும் சரி, பசங்க போனாலும் சரி, ஒரே சாதாரண பாட்டை கேட்டுக்கிட்டு ஐயோ ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனாலும் நம்முடைய பாடலை எங்க போனாலும் பாடுங்க. பஸ்ல போகும்போது, நடந்து போகும்போது, பைக்கில் போகும்போது பாட்டு எடுத்துக்கிட்டே போக அந்த நினைவாகவே இருக்க வேண்டும். அதுல 14:3 வாசிக்கலாம். இங்க பாருங்க, பரலோகத்திற்கு பாடணும். பூமியில மட்டும் இல்ல,
பரலோகத்திலும் போய் நாம் எல்லாரும் பாடி இறைவனை துதிக்க போகிறோம். அதற்காக நீங்க பாடி பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஆமென். வாசிக்கிறீங்க. சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவங்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் இல்லாமல் வேறொருவனும் கற்றுக்கொள்ளக் கூடாது இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1,44,000 பேர். சில பேர் ஒரு குரூப் சாதிக்கிறாங்க, அதெல்லாம் இல்ல. முதல் எண்ணிக்கை அவ்வளவுதான். இங்க பாருங்க, 1,44,000 பேர் பாடியிருக்காங்க. பரலோகத்திலும் போய் நம்ம அந்த பாட்டை பாட போகிறோம். இந்த பூமியிலே 1000 வருஷ ஆட்சிக்கு மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஐயாவர்கள் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாமும் அங்கேயே போய் பாடி தேவனை துதிக்க போகிறோம். அருமையான தேவஜனமே, தேவ ஊழியர்களே, இறைவனை துதித்து நீ பாட வேண்டும், அவரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 145:7 இப்படியாக எழுதியிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் உயிர் உள்ளவங்களும் உள்ளவங்களும் பெற்றுவிடக்கூடாது. அருமையான சகோதரர் வந்து பாருங்க, அருமையான பாட்டு. தேவன் ஜீவனை கொடுத்த அந்த கொரோனா வீடில் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் அவருடைய தகப்பனை இழந்திருக்கிறார். ஆனாலும் நாம் ஜீவனை பார்க்கலும் கிருபை பெரியது. நான் சொல்ற ஜீவனை பார்க்கலும் இறைவனை பாடி மகிழ்வது பெரியது. ஆமென். உயிருள்ள வரை நம்ம பாட வேண்டும். சங்கீதம் 145:7 எப்படியாக இருக்கிறது. நீதியை கம்பீரித்து ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நீதி செய்யும். தைரியமாக இந்த உலகத்தில் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் பாட வேண்டும். நீதிமன்றத்தில் ஒரு சகோதரி அநீதியாக கொண்டு போய் நிப்பாட்டாங்க. கடைசி ஜட்ஜ்மெண்ட். அந்த அம்மா உள்ளத்திலே சோதனம் பண்ணிட்டு ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஐயாவுடைய பாட்டு பாருங்க. அந்த பாட்டை பாடிட்டு இருந்திருக்காங்க. நம்ம நீதிபதி போய் பார்த்துருக்காங்க. என்ன நீங்க என்னமோ புலம்பிட்டீங்க, இல்லை நான் ஆண்டவரை பத்தி பாடுகிறேன். உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த அம்மா பேனா எடுத்து ரிலீஸ் அப்படின்னு எழுதிட்டு பேனா பிடிச்சி போய் அதை கோர்ட்ல போய் தேவனை துதித்து அந்தம்மா பாவம் செய்யவில்லை, அந்தம்மா மரணம் செய்யவில்லை, அங்கவே துதித்து பாடிட்டு இருக்க ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். அந்த பாட்டை பாடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அவன் எந்த இடத்திலும், எந்த இன்றைக்கு போனாலும் சரி, எந்த நெருக்கத்துக்கு இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்துக்கு இருந்தாலும் சரி, பாட்டை எடுத்து விடுங்க. வீடு கட்ட முடியல, பாதையில நிற்குது, அதிகாலையில் இருந்து தேவனை துதித்து பாருங்க. நாமும் என் வீட்டாளர் என்றால் கர்த்தரையே வாங்க மாட்டோம். ஆமென். பாடி தொடர்ந்து அதிகாலை ஜபத்துல விட்டுட்டாங்க, பாடலே விட்டுட்டாங்க. இங்கே முயற்சி பண்ணி சொல்லிட்டாங்க. 4 மணிக்கு எழுந்து பாடலாம் இருக்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாடி மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் உதவி செய்து எந்த அரசாங்க உத்தியம் இல்லைங்க, அழகாக கூட்டு லோன் கிடைச்சது, வீடு கட்டிட்டார்கள். அவன் நானும் என் வீட்டாரோ
பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யாரை நீ பாடுவாய், யாரை நீ சேவிப்பாய்? ஒரு முடிவெடுத்து இனிமேலும் நான் தேவனை பாடி, நான் குடும்ப ஜெபத்திலே நான் பாடல் பாடி வேத வாசித்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி பார். அந்நிய மாசம் நிறைவு துதித்து பாருங்க. எல்லா போராட்டமும் குடும்பத்தை விட்டு ஓடி போய்விடும். எல்லா பிசாசுகளும் ஓடி போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. 22:7 வாசி. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை ஆமென். இதனை பாட்டினால் எப்படி அவர் துதிக்க முடியும்? பாருங்க, பாடல்ல இந்த பாடல்கள் பாடி துதி ஆராதனை செய்கிறோம். இதுதான் துதி. சகாயம் பெற்றிருக்கிறோம். அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. தேவனுடைய ஊழியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் இசை கருவிகளை வாசித்து இணைந்து தேவனை துதித்து நாம் பார்க்கும்போது அந்த அசுத்தம் போய்விடும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் போய்விடும். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நாங்கள் அந்த காலத்துல ஐபிசியில இந்த ஆவி பிடிச்சவங்களாம் கொஞ்சம் அது 7 முறை அசுத்தாவை துரத்துறது. ஏசியில ஐயா 7 முறை போக்கு சாசனம். அதுக்கடுத்து என்ன கை வச்சு ஜெபிக்கிறது. அது படம் இருக்கு. ஆனால் நம்ம அடிச்சு பாட்டு பாடுவோம் பாருங்க. அந்த காலத்துல தங்கமணி